வணக்கம். நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திருப்பதியில் 6 பக்தர்கள் உயிரிழப்பு. இது மிக மிக வேதனை தரக்கூடிய விஷயம். இதை நம்ம பேசுகிறதுக்கு காரணமே, திருப்பதி அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. மறுபடியும் இப்போ தரிசன டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், அந்த சொர்க்கவாசல் திறக்குதுன்ட்டு. சொர்க்கவாசல் அதுவும் இலவச அந்த டோக்கன் வாங்குவது யாருன்னா மிக மிக ஏழை மக்கள். அப்போ பணக்காரர்களுக்கு ஒரு நியதியாக, ஏழைகளுக்கு ஒரு நியதியாக நம்ம காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயா மோடி, பவன் கல்யாண், அதுக்கப்புறம் நாயுடு 3 பேரும் ரோட் ஷோ நடத்துகிறாங்க. லட்சக்கணக்கானவர் அதுக்கும் ஏகப்பட்ட கூட்டத்தை திரட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் கூட்டத்தை திரட்டுறாங்க, அந்த பக்கம் ஒரு பக்கம் கூட்டத்தை திரட்டுறாங்க. மோடி வந்துட்டு போன பிறகு இது நடந்துருச்சு. ஏற்கனவே உங்களுக்கு லட்டு மேட்டருக்கு சர்ச்சையாகி ஒரு சர்ச்சையை கிளப்பினார், அதை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பவன் கல்யாண் உண்ணாவிரதம் இருக்கேன், யாகம் வளர்க்குறோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் ஜெகன்மோகன் கிறிஸ்டின்னு, அவர் அப்படி பண்ணாரா இப்படி பண்ணாரான்னு அவருடைய மதத்தை வைத்து பேசினாங்க. இது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. ஒரு முதலமைச்சராக இருக்கார், அதுவும் ஒரு கிறிஸ்துவ முதலமைச்சர், கிறிஸ்துவ வழிபாடு கொண்ட முதலமைச்சர். அப்படிங்கிறதுனால இது மாமிசம் கொழுப்பெல்லாம் கலந்துருச்சுன்னு எப்படி ஒரு அபாண்டமான விஷயத்தை சொல்லி இது வரைக்கும் நிரூபிக்க முடியல. அவர் பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காருனாரு, அது அரசாங்க அலுவலகம், அதை ஒரு பெருசாக காட்டினார். இன்னும் பல விஷயங்கள் நாயுடு வந்ததுக்கு பிறகு பழிவாங்க உணவு கூட நிறையா பண்ணார். தன்வினை தன்னை சுடுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஜெகன் நாயுடுவை கடைசி நேரத்தில் உள்ளே போட்டது தப்பு. முதல்ல உள்ளே போட்டுறதா இருந்தால் கடைசி நேரத்தில் போட்டார். மறுபடியும் நாயுடு இந்த மாதிரி தவறுகள் பண்ணும்போது அடுத்து ஜெகன் இன்னும் வச்சு செய்ய போகிறார், அவ்வளோதான். இதோட ஜெகனுடைய சரித்திரம் முடியும் நம்ம நினைக்கல. நாயுடு கொஞ்சம் எல்லை மீறி போகிற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க. நாயுடுக்கு இது நல்ல பேர் கிடைக்குமா? ஆட்சிக்கு வந்தவுடன் இதை அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். அதாவது ஒரே ஒரு விஷயம், முதியவர்களுக்கு மட்டும் உதவித்தொகை ஏற்றிருக்கார். மற்றபடி அவர் சொன்ன பெண்களுக்கான நிறைய நலத்திட்டங்கள், உதவித்தொகையிலேருந்து ஆரம்பித்து எதுவுமே அவர் இது வரைக்கும் செய்யலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது? திருப்பதி அப்படிங்கும்போது எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம், கோயில் நிறைய பேர் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நம்மதே யோசிச்சு பேச வேண்டியது. அவ்வளோ கோபம் இருக்குது மனசுக்குள்ளே. இது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? லட்டு மேட்டரை வச்சு பெருசாக பிரச்சனை பண்ணி எவ்வளோ சம்பாத்தியம் வருது. நிறைய பாதுகாவலர்கள்லாம் போட முடியாதா? திருப்பதி கோயிலில் தானேங்க வருமானம் மிக்க கோயில். நீங்கள் தானேங்க நாயுடு தானேங்க அது பவன் கல்யாண் தான், அதாவது கடவுளின் பிரதிநிதியே ஐயா மோடியும் ஐயா பவன் கல்யாணம் தான். பவன் கல்யாணம் தான் அந்த அளவுக்கு அது பார்த்து பண்ணுவார். பவன் கல்யாண் எங்கே போனார் கேட்டால் ஒரு லட்டை வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணீங்க? சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு, அதாவது என்னென்னா சனாதனத்துக்காக நான் ஒரு ஆரம்பிப்பேன், கோயில்கள்லாம் அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும்னு முழுக்க ஒரு இந்துத்துவா மாதிரி செயல்பட்ட ஐயா பவன் கல்யாணை மக்கள் கேட்பாங்களா இல்லையா? என்னப்பா நீங்கள் தான் கேட்டீங்க, கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா? கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்க வரும். சாதாரணமாக இதை கடந்து போவாங்க. ஆனால் இந்த மேட்ரு நீங்கள் தானே கோயிலுக்கு அத்தாரிட்டின்னு சொன்னீங்க. இதே மற்ற ஊரில் நடந்திருந்ததுனா எந்த மாதிரி அரசாங்கம் சரியாக பாதுகாப்பு கொடுக்கவில்லை. இதனால் தான் சொல்கிறோம், கோயிலை அறநிலைத்துறை கண்ட்ரோலில் கொடுக்கணும். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்போ என்னாச்சு? அது அந்த 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 ஏழைகளுடைய கண்ணீரை கொஞ்சம் யோசனை பாருங்களேன். ஒரு கோயிலுக்கு வராங்க, அங்கே இந்த மாதிரி துயர சம்பவம் நடைபெற்றது. அவங்க அந்த இலவச டிக்கெட் வாங்குறதுக்கு வராங்கன்னா அவங்க எவ்வளோ ஏழைகளாக இருப்பாங்க? அந்த இலவச டிக்கெட் வாங்குறதுக்கு வரக்கூடியவர்கள் பொருளாதார நிலையில் எப்படி இருப்பாங்க? அவங்க இறந்தாங்கன்னா அந்த உடலை எப்படி ஊருக்கு கொண்டு போவாங்க? என்ன நடக்கும்? உங்கள் குடும்பம் எப்படி நடக்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 6 பேருங்கும்போது 6 பேர் குடும்பங்க. இது எப்படி நம்ம ஈஸியாக கடந்து போகிறது? உடனே பேப்பரை திருப்பினோம்னா போதும், நம்ம தெலுங்கு தேசம் எல்லா பேப்பர்லையும் திருப்பினா ஐயா மோடி கை காட்டிகிட்டே போகிறார். அவ்வளோ கோபமாகுது. கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி இந்தியா முழுக்க நீங்கள் பாருங்கள். உடனே இன்னொருத்தர் யூபியில் கும்பமேளத்தில் இவ்வளோ பெரிய வர்த்தகம் பெருகும், இவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போகுதுன்னு கும்பமேளாவுக்கு பெரிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அத்தராசில் அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு போய் அதில் இறந்தாங்க. இப்படி ஒவ்வொரு ஏரியானையும் இந்த மாதிரிலாம் நடக்குது. இது கடவுளின் பெயரான்னு சொல்லி இந்த மாதிரி நடக்கும்போது எங்கே போயிட்டு இருக்குது இன்னும் புரியல. நீங்கள் ஒரு கடவுளை கும்பிட இவ்வளோ பேர் வராங்க பக்தர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்யணும். இது பாதுகாப்பு வசதி எதுவும் செய்யாமல் சும்மா கடந்து போகிறது. இப்போ என்ன நடக்கும்? ஐயா மேலே மோடி இருக்கார், சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசுவோமே, பவன் கல்யாண் இருக்கார், நாயுடு இருக்கார், மொத்தமாக அவ்வளோதான். ஏற்கனவே அந்த லட்டு மேட்ருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒரு குழு போட்டிங்க. குழு ஏதாவது ஆய்வு பண்ணி, குழு போடுறது என்னங்க? பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு. மக்களுக்கு தெரியாதா இன்றைக்கி அதுக்கு இதுக்கு ஒரு குழு. உடனே நீதி விசாரணை நடத்த போகிறோம், ரைட்டு.
அதாவது இது நம்ம வந்து ரொம்ப பேசுகிறதுலாம் நிறைய பேசலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த 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 ஏழைகளுடைய இறப்பு வந்து வெகு அளவுக்கு என்னெல்லாம் பாதிச்சிருக்குது. இது வந்து ஒரு கடவுள் கடவுள் கடவுள்னு எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க போகிறாங்கன்னு நமக்கு புரியல. நாயுடு அவர்கள் வைத்த பிரச்சாரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக கோவப்படுவார்கள். அதுவும் பவன் கல்யாண் பேசிய பேச்சு கண்டிப்பாக மக்கள் கோவப்படுவார்கள். ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால ஒன்றை வச்சுக்கிட்டு அந்த லட்டு மேட்டரில் என்னென்ன நீங்கள் பண்ணீங்கிறத மக்கள் மறக்கவில்லை. பெரிய மனிதர்கள் போகும்போது கோயிலுடைய வாசல்கள் திறந்து விடப்பட்டு ஐயா மோடி போய் தனியாக போய் பார்த்துட்டு வந்தது தான். அதாவது தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தாரு, நமக்கு ஞாபகம் இருக்கும். உயர்ந்த இடத்துல அவங்க போனோம்னா தரிசன டிக்கெட் அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க, விஐபி தரிசனங்கிறாங்க. கடவுளை பைப்பதற்கே விஐபிக்கு ஒரு தனி கட்டணம், ஏழைக்கு ஒரு கட்டணம். ஏங்க இதுதானங்க இல்லைங்கிறோம். நீ கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏதாவது ஒரு மசூதியில் போயிட்டு நீங்கள் போகும்போது இல்லை இஸ்லாம் வந்து பெரிய ஆள் வந்தால் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க, பின்னால் வந்தால் அப்படி எதாவது இருக்குங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதேமாதிரி கிறிஸ்துவ கோயில் ஏதாவது இருக்கா? இப்போ எதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஆதங்கப்படுறோம்? நம்ம கோயிலில் மட்டும் ஏங்க இந்த மாதிரிலாம் நடக்குது? சில பேர் உள்ள நுழைய விட மாட்டோங்கிறோம். எல்லாருக்கும் பொது தானே. கொஞ்சம் அப்புறம் வந்து இது வந்து இலவச தரிசனமே இல்லை, எல்லாருக்கும் ஒரே இது அப்படின்னு ஏன் வந்து பண்ணுறேன்னு சொன்னீங்க? பண்ணீங்களா இல்லையா? என்ன நடக்குது? அதனால் இந்த சம்பவம் வெகுஜன மக்களிடம் ஒரு பெரிய ஒரு 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 பதட்டத்தை ஏற்படுத்தும். திருப்பதி மாதிரி ஒரு புகழ்பெற்ற கோயிலை வைத்து அரசியலாக்குவது வந்து சரியான எண்ணி பார்க்கணும். அது வந்து இவர் நாயுடு பண்ணதே மிகப்பெரிய தப்பு. அந்த லட்டு மேட்டரை சர்ச்சை பண்ணது தப்பு. இன்னும் சில பேர் ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் தெய்வ குத்தம் ஆயிடுச்சே சொல்லுவாங்க. லட்டு மேட்டரில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் தெய்வ குத்தம் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி சில அறிவில்லாதவர்கள் பேசுவார்கள். நம்மை பொறுத்தவரையில் இது மனித தவறு தான். ஒழுங்காக பாதுகாப்பில் செயல்திருக்க வேண்டும். இவ்வளோ பேர் கூடும்போது பாதுகாவலர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருந்ததா? முதல்ல இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ஏன் தடுக்கவில்லை? இவ்வளோ பேர் வந்தால் நெரிசல் ஆகும் அப்படிங்கிறது தெரியாதா? ஏற்கனவே தொடர்ந்து அவங்க தானே அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கவங்க தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கவங்க. புதுசாக ஒரு சம்பவம் ஒரு இடத்துல கூட்டம் கூடுறாங்க அப்படின்லாம் இல்லை. ரெகுலராக வரக்கூடிய மக்கள் அதிகமாக வந்தால் இவங்க இப்படி திறந்து விடலாமா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி போனீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அவங்க வந்து தெய்வத்தை நம்ம பார்க்க போகிறோம், அங்கே இருக்கவங்க நம்மளை மனுஷனாக கூட மதிக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் களையப்பட வேண்டும். இது வந்து ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கிறனால நம்ம வெளுத்து வாங்க சில இதெல்லாம் முடியல. அதனால் அமைதியாக பேசிகிட்டு இருக்கோம். மக்களை திருந்தி கொள்ள வேண்டும். தூணிலும் இருப்பான் துடும்பிலும் இருப்பான் தெய்வம்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு இடத்துக்கு மட்டும் போய் இவ்வளோ முண்டி அடித்துக்கொண்டு உயிர் சேதம் ஏற்படுவது வந்து சரியா? ஆள்கிறவர்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, அவங்களுக்கு காசு பணம் இருக்குது, எப்படி வேணாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துவோம், என்னமோ பண்ணிக்குவாங்க. ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏழை மக்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க எப்போதும் போல். அதை ஏழை மக்கள் உணர வேண்டும், நடுத்தர மக்கள் உணர வேண்டும். வேறு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.